ஒரு சின்ன பூஜை சொல்லுங்கள் சார், ஒரு கோயில் வழிபாடு சொல்லுங்கள் சார், ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சார், வாழ்க்கையை மாற்றணும்னா அப்படி யாருனாலையும் மாற்ற முடியல. அப்போ ஜோசிக்காரங்களாம் சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய வயிற்று பிழப்புக்காக எதாவது சொல்கிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஜாதகம் என்பது அதில் என்ன இருக்கோ அதை நாங்கள் படித்து சொல்கிறது தான். ஹோரோ ரீடர் தான் ஜோசிக்காரங்க. அப்போ கிரகங்களுடைய நிலைகளை வச்சுக்கிட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான துறை தான் ஜோசியம். இதில் வந்து யாருடைய வாழ்க்கையை மாற்றவோ, முயற்சி செய்யவோ, ட்ரேக் மாற்றி விடவோ, இல்லைனா நீங்கள் இதை செய்யுங்க பெட்டராக வருவீங்க சரிங்களா. அப்போ சார் நான் வந்து ஒரு வண்டி டிரைவராக இருக்கிறேன், சரியாகவே வரல, எந்த தொழில் செஞ்சால் சூப்பராக இருக்கும்னு கேட்குறாரு. அப்போ நான் என்ன சொன்னேன், கிங்ஃபிஷர் ஃப்ளைட் கம்பெனியை வாங்கிடு, இல்லைனா கோபிபோ இல்லைனா இண்டிகோ ஃப்ளைட் கம்பெனி வாங்கிடு, சூப்பராக இருக்கான்னு சொல்கிறேன். என்ன சார் அப்படி சொன்னால், அப்போ என்னன்னா நம்ம ஆசைக்கெல்லாம் வாழ்க்கை முடியாது. அப்போ உனக்கு வந்து வண்டி இருக்குன்னா டாட்டா ஏசி வச்சுருக்கேன்னா ஒரு அசகுல்லாண்டு தோஸ்த் வரைக்கும் போகலாம். அது வரைக்கும் தான் நான், அதுவும் வந்து நம்ம பல்ல கடிச்சு போராடி தான் அங்கே போகணும். அப்போ நான் எதை செஞ்சால் சக்ஸஸ் ஆவேன்னு கேட்குறதுமே ஜோசியத்தில் கிடையாது. அப்போ நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான முறை தான் ஜோசியம். அப்போ இந்த ஜோசியத்தில் மாற்ற முடியாது, ஆனால் தெரிஞ்சுக்கலாம்.